ஆளுநருக்கும் இந்த ஆன்மீக ஐட்டத்துக்கும் ஒப்பீடு பண்றதே தப்பு. ஆக்சுவலி நான் முதல்ல பிரதமரை தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா அவரோ பரமாத்மா, இவரோ பரப்பொருள், ரெண்டுக்கும் பச்சக்குன்னு ஒட்டிக்குமே அப்படின்னு நினைச்சேன். பட் இருந்தாலும் வேண்டாம், நமக்கு ஏன் தேவையில்லாத வம்புன்னு அதை தள்ளி வச்சுட்டு ஆளுநரை எடுத்துக்கிட்டேன், ஈஸியா புரியறதுக்காக. இப்போ ஆளுநர் ஒரு டீ பார்ட்டி கொடுக்குறாருன்னு வச்சுக்கோமே, அந்த டீ பார்ட்டியில இங்க இருக்கிற எல்லாரும் கலந்துக்கிறாங்க. அவர் கூப்பிடுறாரு, இவங்கெல்லாம் வாண்டடா போல, அவர் கூப்பிடுறாரு, கூப்பிட்ட மரியாதைக்காக போய் கலந்துக்கிறாங்க. போற இடத்துல அங்க அத்தனை பேருக்கு முன்னாடி ஆளுநரை பார்த்து இதையெல்லாம் போயிட்டு ஆளுநர்னு தூக்கி கொண்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்காங்களே, இதனால நமக்கு என்ன யூஸ், என்ன இருக்குன்னு இதை தூக்கி ஆளுநரை இங்க உட்கார வச்சிருக்காங்க, வேஸ்ட் 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 அப்படின்னு ஆளுநர் அங்க இருக்கிற யாராச்சும் ஒருத்தர் சொன்னா அதை ஆதரிச்சு பேசுனா, அவர் பேசுறதுல என்ன தப்பு? உள்ளதை தானே சொல்லியிருக்காப்புல, இல்லாதது எதையுமா சொல்லி விட்டாப்புல அப்படின்னு அங்க அவர் பேசுனத வெளியில வந்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் அத்தனை பேரும் சப்போர்ட் பண்ணி பேசுனா, அந்த சப்போர்ட் பண்ற பீஸ நாம என்ன சொல்லுவோம்? முண்டை கலப்ப, அறிவு இருக்கா, அவன் என்ன பேசியிருக்கான் அதை போயிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, பேசுவோமா மாட்டோமா? அப்படி பேசுறது தான் நியாயம். வெளியில உட்கார்ந்துட்டு என்ன வேணாலும் பேசலாம். அவரை அவங்கவுங்க இடத்துல உட்காந்து அங்க போய் உட்கார்ந்து என்ன பேசணுமோ அதைத்தானே பேசணும். அப்படி சப்போர்ட் பண்ணி பேசுறவனை சப்போர்ட் பண்றது சரின்னா இது சரி, இல்ல அப்படி சப்போர்ட் பண்ணி பேசுறவனை சப்போர்ட் பண்றது தப்புடா, இது தப்பு. ஆனா அந்த சப்போர்ட் பண்ணி பேசுற சில முண்ட கலப்பைகளுக்காகத்தான் இந்த பதிவு. பாத்துருவோமா? Taste Daily. Taste the Daily. மதியம் நேருக்கு வணக்கம். இது மதியம் திருபா கூத்தடி கோப்பி. நமக்கெல்லாம் ரொம்ப பழக்கப்பட்டது தான். இந்த தமிழ் படத்துல அடிக்கடி நம்ம நிறைய பார்த்துருப்போம். ஒரே பாட்டுல ஓவோன்னு ஆகி ஊரையே அசத்திடுவாங்கல்ல, அதே மாதிரி ஒரே வீடியோல ஓவோன்னு ஆகி சிஎம் வரைக்கும் ரீச் ஆயிட்டாப்லப்போ ஓவர் நைட்ல. ஆனா இதுல அல்டிமேட் என்னன்னா, இவரை பாருங்க, தேவையில்லாம எல்லாரும் எதிர்க்கிறாங்க, ஆன்மீகத்தை பரப்புறதுக்கு இவ்வளவு பெரிய ஒரு எதிர்ப்பு தேவையா அப்படின்னு கேட்கிறாங்க. ஐயா, அவரை யாரும் வந்து எதிர்க்கல. இன்ஃபேக்ட் சொல்ல போனா அவரை யாரும் மாட்டி விடவும் இல்லை. நித்திக்கு கூட எவனோ ஒருத்தன் கேமராவை தெரியாம வச்சு வீடியோவை எடுத்து வெளியில விட்டுட்டான். ஆனா இவரு கையோட கேமராவை தூக்கிட்டு போய் அங்க கொண்டு போய் வச்சு அவரா எடிட் பண்ணி அவரா வச்சுக்கிட்ட சூனியம் தான் அது. வேற யாரும் அவருக்காக இந்த வேலையை பார்க்கல. அப்புறம் இந்த ஆன்மீகத்தை பேசக்கூடாதா, ஆன்மீகத்தை தமிழ்நாட்டுல பேசக்கூடாதுன்னு சொல்லி எவனாச்சும் பிரச்சாரம் அந்த ப்ரொபகண்டா பண்ணான்னா சிவனே இறங்கி வந்து செருப்ப கழட்டி அடிப்பாரு. ஏன்டா எந்த ஊர்ல வந்து எதனா பேசிருக்க, சுத்தி முத்தி பாருங்கடா. இப்ப இதை புரியுற மாதிரி சொல்றேன். இந்த நீதிபதி இருக்காங்கன்னு வைங்களேன், நீதிபதியாவே இருந்தாலும் அவங்க கோர்ட்டுல அவங்க சீட்ல உட்காந்து அந்த சேர்ல உட்கார்ந்து அதை வந்து சொன்னாத்தான் அது தீர்ப்பாகும், அதை சொன்னாத்தான் அது ஜட்ஜ்மெண்ட், அப்பத்தான் அது வந்து செல்லும். நீதிபதி அப்படின்றதுனால வீட்டில் உட்காந்துக்கிட்டோ இல்லை எங்கேயாவது ஒரு ஹோட்டல்ல உட்காந்துக்கிட்டோ சொன்னா அது தீர்ப்பு செல்லாது, யாரும் ஒருத்தரும் கண்டுக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து அப்புறம் வேற ஏதாவது பேசிட்டு போயிடுவாங்க. அதனால யார் யார் எங்கெங்க எதை எதை சொல்லணுமோ அங்கெங்க அதை சொல்லணும். இப்போ கோயிலுக்கு போறோம்னா செருப்பை கழட்டி வச்சுட்டு போறோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்கூலுக்கு போறப்ப இதை அத்தனையும் வெளியில கழட்டி வச்சிடணும். அப்படி வச்சுட்டு போனாத்தான் அது சரி. அதுதான் ரூல் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும். இப்போ இவரை வந்து பர்சனலா வந்து எப்படி பாதுகாக்கிறாங்கன்னா, இப்ப ரெண்டா பிரிஞ்சுட்டாங்க. அதாவது இப்ப சப்போர்ட்டுக்கு ஒரு ஆளு, ஆதரவுக்கு ஒரு ஆளுன்னு சொல்லி ரெண்டா பிரிஞ்சுட்டாங்க. ஆளுக்கு வந்து இப்ப அவரை பேக்கப் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஏன்னா நம்ம ஊர்ல மட்டும்தான் இந்த கன்றாவியெல்லாம் நடக்கும். எப்படி நடக்கும்னா, என்ன இலவ வேணாலும் ஒருத்தன் செஞ்சுட்டு போயிடலாம், அதை பத்தி எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசியில் அவன் வந்து அந்த ஆன்மீகம் அப்படின்ற ஒரு போர்வைக்கு உள்ள போயிட்டான்னு வைங்கள, அவனை பின்னாடி தூக்கி பிடிக்கிறதுக்கு ஏகப்பட்ட பேர். அவனை பத்தி எது ஏதுன்னே தெரியாது அவனுக்கு. இன்னும் சொல்ல போனா நான் நிறைய பேர் பேட்டியெல்லாம் பார்த்தேன், அதுல ஆள் யாருன்னே தெரியாது. நான் இப்பத்தான் முறையா அவர் பேரையே கேள்விப்படுறேன். எனக்கு அவர் என்ன பண்ணாருன்னே தெரியாது. இருந்தாலும் அந்த கருத்து, ஒருத்தர் என்ன பண்ணானே தெரியாம அந்த கருத்துக்கு நீ எப்படி வந்து வக்காலத்து வாங்குவ? யோசிச்சு பாருங்களேன். அவன் யாரு, எப்பேற்பட்ட ஆளு, என்னென்ன ஃப்ராடு பண்ணியிருக்கான்,
என்னென்ன செஞ்சிருக்கான், நல்லது பண்ணியிருக்கானா, கெட்டது பண்ணியிருக்கானா, அவனுக்கு உண்மையிலே நாம சப்போர்ட் பண்ணலாமா வேணாமா, இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணணும். இப்போ இப்ப சொல்றாங்கல்ல எல்லாரும், எனக்கு தெரியாது இருந்தாலும் அந்த கருத்துன்ட்டு. அன்பில் மகேஷோட வந்து ஒரு போட்டோ ஒண்ணு எடுத்திருக்கான் அவன். அந்த இதுல எதுக்காக எடுத்திருக்கானா, திருவருப்பாவை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கொண்டு போய் வச்சு, அதாவது ஒரு ஒரு மனு, அவ்வளவுதான். மனு கொடுக்க வந்தவன் எவனையோ வச்சு போட்டோவை எடுத்து விட்டான். இப்ப அந்த போட்டோவை காமிச்சு இதுக்கும் என்ன தொடர்பு? அவங்களும் அப்படித்தாப்பா, மேல இருக்கிறவங்க அமைச்சர் ஒரு நாளைக்கு எவ்வளவு பேர் பார்க்க வருவாங்க அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அத்தனை பேரையும் ஆளெல்லாம் விசாரிச்சு பண்ண முடியாது. அது பண்ணாங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் குழப்பமாகும். இப்ப இந்த போட்டோ வச்சிருக்கனால இவருக்கும் தொடர்புன்றாங்கல்ல. அந்த கல்வித்துறை அமைச்சருக்கு இவருக்கும் வந்து இப்ப ஏற்கனவே வந்து லிங்க் எல்லாம் நிறைய இருக்கு. அவருக்கு தெரியாம இது நடக்காது, சொல்லிட்டு தான் பண்ணியிருப்பாங்க. இப்ப பிரச்சனை பெருசானோன்னு அவங்க வந்து இது பண்ண பாக்குறாங்க, சமாளிக்க பாக்குறாங்க. ஒரு பேச்சுக்கு சொல்றேன், இங்க பிரஜ்வல் ரேவண்ணாவா கர்நாடகால அந்த பயங்கரமா வந்து பாலியல் குற்றங்கள் நிறைய இருந்துச்சு. அவர் கூட போட்டோவெல்லாம் எடுக்கல. ஒண்ணுக்கு ஒண்ணு ஐயா மோடி கைய தூக்கிக்கிட்டு பிரச்சாரம் பண்ணார், இவருக்கு ஓட்டு போடுங்க, உத்தம புத்திரன், ஒழுக்க சீலன், இவனெல்லாம் வந்து நீங்க விட்டுறாதீங்க, கர்நாடகாவுக்கு ரொம்ப தேவை, பிரச்சாரம் பண்ணார் ஐயா. இப்ப அதுக்கும் ஐயா மோடிக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லலாமா? மோடி ஐயாவுக்கு வந்து தெரியாம இவன் இதெல்லாம் செய்ய மாட்டான் அப்படின்னு அங்க வந்து அதுக்கு உத்தரவாதம் கொடுக்கலாமா? எத்தனை பேர் ஒத்துப்பீங்க? ஒரு பேச்சுக்கு கேட்கிறோம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் யோசிக்கணும். இப்ப இருக்கிற பிரச்சனைய அங்க இப்ப தலைமை ஆசிரியர் நிலைமை ரொம்ப மோசம் இருக்கிறதுல. அவங்க தான் பயங்கரமா, ஏன்னா அந்த அம்மாவோட ட்ராக் ரெக்கார்டு இது வரைக்கும் எந்த விதமான ஒரு பிளாக் மார்க்கும் இல்லாம இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனா சென்னையில இருக்க அந்த மிகப்பெரிய ஒரு ஸ்கூல்ல, கவர்மெண்ட் ஸ்கூல், அங்க சேர்க்கறது எந்த அளவுக்கு ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல ஒரு நல்ல பேர் போன ஸ்கூல்ல சேர்க்கறது கஷ்டமோ அந்த அளவுக்கு அந்த ஸ்கூல்ல சேர்க்கறதும் கஷ்டம். அங்க ஹெட்மாஸ்டர்ஸா இருக்கிறது அந்த அம்மாவுக்கு பெருமை. இது நாள் வரைக்கும் அந்த அம்மா அந்த பேரை காப்பாத்திக்கிட்டு இருந்தாங்க. அவனை பத்தி தெரியாம, உண்மையிலேயே என்ன ஏதுன்னு தெரியாம உள்ள இறக்கி விட்டாங்க அவங்க. ஏதாச்சும் ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தா உண்மையிலே அவனை உள்ள நுழைய விட்டுருக்க மாட்டாங்க. அவங்க பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் புத்திமதி, ஒரு உற்சாகம், உத்வேகம், ஒரு பிடிப்பு, ஒரு தன்னம்பிக்கை இதையெல்லாம் கொடுப்பாப்புல அப்படின்னு நினைச்சு அந்த மனுஷனை உள்ள விட்டாப்புல. ஆனா உன்னைய கூட்டி கொண்டாந்து என்சிசி மரியாதையெல்லாம் செஞ்சு உனக்கு மைக்க கொடுத்து பேச விட்டதுக்கு உன்னால என்ன செய்ய முடியுமோ அதை நீ செஞ்சுட்ட. அதான் அந்த அம்மா டோட்டலா லாக் ஆயிட்டான். அவங்களால ஒண்ணுமே பேச முடியல. ஏன் பேச முடியலன்னா அது அந்த அம்மாவுக்குமே தெரியாது. இப்ப கேட்டா மேலாண்மையில இருக்கிறவங்களும் தெரியாதுன்றாங்க, நாங்க அனுமதி கொடுக்கல. இந்த அம்மாட்ட கேட்டா நாங்க மேலாண்மையில அனுமதி வாங்கிதான் இவரை உள்ள விட்டோன்றாங்க. இப்ப எதுக்காக இவரை, அதான் இந்த இடத்துல இப்ப ஏன் இவரை இவ்வளவு தூரம் வந்து ஃபோர்ஸ் பண்ணணும்? ஏன் இவருக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்? அதான் பூனையை புலியாக்கிட்டீங்க அப்படின்றாங்க. இது புலி ஆயிடக்கூடாதுன்னு அந்த பூனையாவே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லது. இது பல பிசினஸ் பண்ணிட்டு எந்த பிசினஸ்லயும் நமக்கு தேவைப்பட்டது நாம நினைச்சது நமக்கு கிடைக்கலன்றதுனால கடைசியில இந்த பிசினஸ்ல இறங்கி இருக்குது. இன்னும் சொல்ல போனா எல்லாரும் வந்து பெருசு ஆனதுக்கு அப்புறம் தான் பிரான்ச் ஓபன் பண்ணுவாங்க. இது பிரான்ச் எல்லாம் ஓபன் பண்ணிட்டு தான் பெருசாவே ஆயிருக்கு. அங்கங்க பல இடங்கள் நல்லா காசு பார்த்துருக்காப்புல, சும்மா எல்லாம் கிடையாது. என்ன ஒரே ஒரு இதுனா நம்மளை எங்களுக்குள்ள எவனுமே கேட்கறதுக்கு, கவர்மெண்ட் ஸ்கூலு தானே, எவன் கேட்க போறேன்? யாரை வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம். பிரைவேட் ஸ்கூல்ல பேமெண்ட்டை நிப்பாட்டிடுவான். கவர்மெண்ட் ஸ்கூலு சும்மா தான் பேச கூட்டிருப்பாங்க. இல்லை சொல்ல முடியாது. சில நேரத்தில் உன் ஸ்கூலுக்கு நான் ஏதாவது டொனேஷன் தரேன், ஒரு 50,000 தரேன், 1,00,000 தரேன் அப்படின்னு சொல்லி கூட இவர் வந்திருக்கலாம். ஒருவேளை ஸ்கூலுக்கு உதவுமே, கருமத்தை ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசித்தான் போகட்டும் அப்படின்னு சொல்லி கூட ஏற்பாடும் பண்ணி இருந்திருக்கலாம். இது உள்ளுக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்றது நமக்கு தெரியல. ஆனா உள்ளுக்குள்ள வந்தவன் ஒரு அஜெண்டாவோட தான் உள்ளேயே வந்திருக்கான். அதான் இதான் நம்ம பேசணும். அவங்க சொன்னது மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறத பார்த்தா எவனாச்சும் மோட்டிவேட் ஆவானா? முதல்ல வாழணுன்ற ஒரு பிடிப்பு முதல்ல அவனுக்கு இருக்குமா? அவன் நிலைமையை மறந்து உன்னால முடியுண்டான்னு அவனை தூக்கணும். உனக்கு கொடுத்தது இவ்வளவு தாண்ட ஆண்டவன் உனக்குன்னு இன்னைக்கு கொடுத்தது, இந்த வாழ்க்கையில கொடுத்தது சாம்பார். அந்த சாம்பாரோட நீ போய்க்க. மேற்கொண்டு இந்த கறி குழம்பு அதுக்கெல்லாம் நீ எல்லாம் ஆசைப்படக்கூடாது. இத்தோட உன் வாழ்க்கை முடிஞ்சு செத்து போயிடும். அப்படித்தான் வந்து அவரோட பேச்சுக்கள் அங்கே இருந்தது. ஏன் இவ்வளவு எதிர்ப்பு? ஒண்ணும் இல்லை, பெத்தவங்களை கேட்கிறோம். நீங்க மற்றவங்களை விட்டுருங்க. அதாவது இந்த ஆன்மீகம், இந்து,
இந்துத்துவா, அதுக்கப்புறம் இந்த சாமி கீமி அதை எல்லாத்தையும் விட்டுருங்க. இன்னொரு முக்கியமான மேட்ரு ஒன்று இருக்கு, அதுக்கு வர்றேன். அதெல்லாம் விட்டுட்டு பெத்தவங்க விஷயத்துக்கு வருவோம். உங்க பிள்ளைகள்கிட்ட போயிட்டு நீ உருப்பட மாட்ட, நீ ஒன்னத்துக்கும் உதவ மாட்ட, உனக்கு என்ன பண்ணாலும் படிப்பு ஏறாது, கடைசி வரைக்கும் நீ தண்டம்தான், உன்னால உனக்கோ உன் குடும்பத்துக்கோ ஒரு பிரயோசனமும் இல்லை அப்படின்னு ஸ்கூல்ல ஒரு 5வது 6வது படிக்கிற பையன்கிட்ட போய் நதமும் நான் சொல்றேன், நீ ஒத்துப்பீங்களா? உங்களுக்கு சந்தோஷமா? இது உன் கர்ம வினை, உன் பூர்வ ஜென்ம பாவம், உனக்கு இந்த பிறவியில இந்த இழி பிறவி நீதான். ஓகேயா? அது அது இல்ல, இதெல்லாம் வந்து ஓகே. ஸ்கூல்ல நீங்க முக்கியமா கேட்க வேண்டியது பாலிட்டிஷியன்ஸ் கிடையாது, இந்த ஒப்பீனியன் பேரண்ட்ஸுக்கு தேர்ந்து வரணும். பேரண்ட்ஸ் ஓகே சொல்லுவாங்களா? அங்கதான் நம்மளோட மெயின் பாயிண்டே இருக்கு. அதை விட்டு இங்க வந்து ஆன்மீகம் போதிக்க கூடாதா? இங்க ஆன்மீகம் போதிக்கிறதுக்குலாம் தனி இடம் இருக்கு, தாராளமா கொண்டு போய் இஷ்டப்படுறவங்க அங்க கொண்டு போய் சேர்த்துக்கலாம். இங்க அறிவு சம்பந்தமா மட்டும்தான் போதிக்க தோணும். ஒருவேளை இது ஸ்கூலுன்றதுனால அவன் தப்பிச்சிட்டான், பேசுனவன் தப்பிச்சிட்டான். காலேஜ் கீழேஜ்ல போய் சிக்கி இருந்தானோ, எங்க வந்து எது பறந்து வந்திருக்குன்னு தெரியாது, அங்கேயே எந்திரிச்சு உட்காந்து ஏகப்பட்ட கேள்வியை கேட்டிருப்பாங்க. அது ஒரு இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னாங்க, அந்த திருக்குறள் பிடிச்சிக்கிட்டாங்க. அதை திருக்குறளை சொல்லக்கூடாதா? திருக்குறளை தாராளமா சொல்லாம, ஏன் திருக்குறளை ஸ்கூல்ல சொல்லி கொடுக்கலையா? காலேஜ்ல சொல்லி கொடுக்கலையா? தமிழ் லிட்ரேச்சர்னு தனியா எடுத்து வைக்கலையா? எதை வேணாலும் பண்ணிக்கலாம். எதை எந்தெந்த வயசுல அவனுக்கு சொல்லணுமோ அந்தந்த வயசுல தான் அவனுக்கு அதை சொல்லி கொடுக்கணும். நடக்கிற வயசுல நடக்கத்தான் பழகி கொடுக்கணும், நடக்கிற வயசுல குதிக்க பழகி கொடுக்க சொல்லக்கூடாது, அது தாங்காது. இப்ப அந்த திருக்குறளுக்கு ஒரு அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறுருள் உய்த்து விடும். அங்க அடங்காமை இப்ப ஆறுருள் உய்த்து கிடக்கு உள்ள, வேற எதுவும் விஷயம் கிடையாது. இவ்வளவுதான் சிம்பிளான விஷயம். இதை எல்லாருக்கும் எடுத்து போட்டு இது ஆன்மீகம் ஈன்மீகம் சுத்தி இப்ப ஒரு குரூப்பை சேர்ந்துக்குது. இப்போ இவரை வந்து ஒரு எப்படி சொற்பொழிவாளன்றாங்க, தப்பு. இது ஆன்மீக அடியாள்னு வேணா சொல்லிக்கலாம், ஆன்மீக ரவுடி. இப்ப அந்த ட்ரெண்ட் மாறுது. இதுக்கு முன்னாடி அமைதியா பேசுனதெல்லாம் ஆன்மீகம், இப்ப அதிரடியா பேசுறது ஆன்மீகம். வா சண்டைக்கு வா, வா செய்வோம். அவர் ஒரு பேச்சுக்கு சொல்றாரு, நீ PhD முடிச்சுட்டு என் கூட சண்டைக்கு வா, அதுக்கப்புறம் நான் அப்போ உனக்கு அறிவு வரல, ஏன்னா நீ 10வது ஃபெயில், அதனால உனக்கு வந்து உன் கூட போட்டி போற அளவுக்கு எனக்கு அறிவு இல்லை. அவர் சொல்லியிருக்கலாம்னா, அந்த அறிவு நீ வளர்த்துக்கிட்டு வா, ஈக்குவலா வரட்டும், ஏன்னா இந்த அறிவு எனக்கு இல்லை, எனக்கு நிறைய இருக்கு, உனக்கு இவ்வளவுதான் தெரியும், அதுக்கு மேல உனக்கு ஒன்றும் புரியாது, உனக்கு வேண்டியதெல்லாம் காசு பணம் பேரு இவ்வளவுதான். ஆனா இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம், வர்றதுக்காக எவ்வளவு வேணாலும் போராடலாம், வந்ததுக்கு அப்புறம் அதை போயிட்டு அழிச்சுக்கிட்டியே ஏன் அப்படின்ற ஒரு கேள்விதான் எல்லாருக்கும் இருக்கு. ஏன்னா இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஒவ்வொருத்தரும் எவ்வளவோ கஷ்டப்படுறான். அந்த சென்ஸ் அவமானப்பட்டு அசையப்பட்டு ஊரை ஏமாத்தி மனசு சங்கடப்படாம டெய்லி நைட்டு படுத்தோட தூங்குறது, இதெல்லாம் வராது, எல்லாருக்கும் வராது. மறத்து போய் ஒன்லி பணம் மட்டும் ஏமாத்தி எப்படி வேணாலும் புடிங்கிக்கலான்ற நினைப்பு சில பேருக்கு தான் இருக்கா. நீ தான் அதுல நல்ல செட்டில் ஆயிட்டிய, அப்புறம் எதுக்கு உனக்கு இந்த வேலை? இப்ப ஏப்பா இவரை அரெஸ்ட் பண்ணாங்க? இவரை அரெஸ்ட் பண்ணணும். அரெஸ்ட் பண்ணலன்னா இந்த மாதிரி அங்கங்க பல கிறுக்கு முறுக்கிகள் வந்துகிட்டே இருக்கும், மேலே ஏறி வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அதை படர விட்டதுக்கு அப்புறம் ஒண்ணுமே பண்ண. இப்ப கேன்சரையே ஆரம்ப ஸ்டேஜ்லயே கண்டுபிடிச்சு குணப்படுத்தினாதானே குணப்படுத்தலாம். முத்தி போச்சு, ஸ்டேஜ் 4ல இருக்கு, என்ன பண்ண முடியும்? என்ன தெரப்பி பண்ணாலும் காப்பாற்ற முடியாது. இப்ப அதுக்காக ஆரம்பத்திலே இதையெல்லாம் அடக்கி வைக்கணும். 2வது இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி எந்தெந்த ஸ்கூல்ல என்னென்ன பண்றாங்க, இந்த சமயம் ஆன்மீகம் இன்னும் என்னென்ன இருக்கோ எல்லா ஸ்கூல்லையுமே அதான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல பொதுவாகவே எல்லா ஸ்கூல்லையும், பட் எல்லா ஸ்கூல்லையும் முடியல, பிரைவேட்டா இருக்கிறதுனால கவர்மெண்ட் ஸ்கூல்ல யாராச்சும் ஏதாச்சும் இந்த மாதிரி விஷயங்களை உள்ள கொண்டு வந்தா, அது இந்துத்துவத்தை பரப்புறதா இருந்தாலும் சரி, இஸ்லாத்தை பரப்புறதா இருந்தாலும் சரி, கிறிஸ்டியானிட்டியை பரப்புறதா இருந்தாலும் சரி, எதுவும் ஸ்கூலுக்கு உள்ள வரவே கூடாது, அவங்கள தொட விடக்கூடாது, அவங்கள மேல தூக்கி விடுற வழியை மட்டும்தான் நீங்க பார்க்கணும், அவனுக்கு தன்னம்பிக்கை கொடுக்குற வழியை மட்டும்தான் பார்க்கணும், அவனுக்கு எது எதிர்த்து வந்தாலும் முன்னேறி செல்லக்கூடிய ஒரு தைரியத்தை கொடுக்கறத மட்டும்தான் பார்க்கணும். ஆனா இவன் பேசுறது எதுவுமே இங்க கிடையாது, அதுக்கு இவன் பேசுறதுக்கு சம்பந்தமே கிடையாது. முதல்ல இவருக்கு அந்த தகுதி இருக்கா?
அந்த கேள்வியை நீங்க கேட்டீங்களா? இவருக்கு அந்த தகுதி இருக்கு. அந்த தகுதி கொஞ்சம் சொல்லி கொடுக்கிற ஒரு தகுதி, ஒரு வாத்தியாருக்கு ஈக்குவலா நின்னு நீ ஒன்னத்துக்குமே லாய்க்கு இல்லாதவன், நீ எதுக்கு என் கூட நிக்கவே பேசவே அருகதை இல்லாதவன், நீ அறிவு கிடையாது, நீ ஒரு அறிவியலி முண்டம், ஒன்னத்துக்கும் உதவாதவன், உன்னையெல்லாம் இந்த ஸ்கூல்ல வச்சிருக்கிறது வேஸ்ட், உன் பேச்சையெல்லாம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கணுமா? அத்தனை பேர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு முன்னாடி அவமானப்படுத்துறானு, இவனுக்கெல்லாம் எதுக்கு மரியாதை? முதல்ல யோசிச்சு பாருங்களேன். ஒழுங்கா படிச்சிருந்தா அந்த டீச்சரோட அருமை அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. பாவம் அதுக்கு படிப்பு வரல, அது யாருன்னா இது ஏகப்பட்ட தொழில் பார்த்துருக்கு, படம் எடுத்திருக்கு, ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்கு, ஏற்கனவே ஃப்ரெண்டோட ஃபவுண்டேஷனை வச்சு இது பண்ணிருக்கு, எதுவுமே செட் ஆகாம கடைசியில இங்க வந்து இப்படி உட்கார்ந்து கிடக்கு. இப்ப மொத்தமா மாட்டிக்கிச்சு. அது ஏற்கனவே என்ன சொல்லுச்சுன்னா, 1,00,000 பேர் வரட்டுமே நான் பார்த்துப்பேன், எனக்கு பயம் இல்லை, நீ என்ன கொரோனாவா என்ன 1,00,000 பேர் வந்தாலும் அப்படியே அடிச்சு பிடிச்சிட்டு ஓடுறதுக்கு அத்தனை பேரையும் அதையே கொண்டு விட்டாங்க. நீங்க எல்லாம் ஏமாத்துல இப்ப உள்ளுக்குள்ள கிடக்கு. அவர் மாட்டினதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், வேற எதுவுமே கிடையாது. அவர் பேசுனது போனது வந்தது எதுவுமே கிடையாது. அந்த ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீ இப்ப இருக்கிற இடத்துல உனக்கு என்ன இருக்கோ அது உனக்கு கடவுள் கொடுத்தது, உன்னால அதை மாற்ற முடியாது, நீ பாவப்பட்டவன் சொன்னா பத்தியா, அங்கேதான் பிரச்சனையே. இந்த உலகத்துல எல்லாம் அப்புறம் எதுக்கு கோயில், அப்புறம் எதுக்கு எல்லாமே கோயில், இந்த சர்ச் எதுக்கு, இது மசூதி எதுக்கு, எதுவுமே பண்ண பரிகாரம் எதுக்கு, ஜோசி எதுக்கு, எதுக்கு விட்டுட்டு போயிடலாமே, காப்பாத்துறேன்னு சொல்றாப்புல இல்ல. இப்ப அவர் இவ்வளவு தூரம் சொன்னாப்புல இல்ல, நாங்க அவ்வளவு தூரம் பண்ணோம், சித்தி இங்கெல்லாம் வந்து அடக்கி வச்சிருக்குது, இந்த காமத்தால வந்து அதாவது உச்சகட்ட கலவியில கடவுளை காண எவ்வளவோ சொல்லியிருக்காப்புல. அவர் இருக்கிற அந்த இதை பயன்படுத்தி எங்க மனசை மாத்தி விட சொல்லுங்களேன். இல்ல எங்க மனசோ கூட வேண்டாம், போலீஸ் மனசையோ ஜட்ஜு மனசையோ, இல்லாட்டி அந்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவரை வந்து ஒரு பேட்டியை கொடுக்க சொல்லுங்க, மந்திரத்தை போட்டு, ஐயா அவரை மாதிரி அவர் சொன்னதெல்லாம் தெரியுதான், அவர் மேல ஆக்ஷன் எடுத்ததுக்கு கைது பண்ணதுக்கு நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம், ஒரு மந்திரம் வாய்க்கு வந்தது எது. ஆனா நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்க வரைக்கும் என்ன வேணாலும் நம்ம சொல்லலாம் சார். இந்த மகாவிஷ்ணுவை பார்த்து கூட பயப்பட வேணாம் சார், ஏன்னா உள்ள போயிடுச்சு, அதை வந்து ஏதாவது உருப்படி பண்ணி வெளில அனுப்பிச்சிருவாங்க, அது தோணாது. ஆனா அந்த சொன்னலைகளை முண்டை கலப்பைங்க, சிலது தூக்கிட்டு போறது, பக்கத்துல சப்போர்ட் பண்றது, நீ பார்த்துக்க என்ன வேணாலும் பேசு, அதை நான் பார்த்துக்கிறேன், ஆக்கப்பூர்வமா ஏதாச்சும் செய்யறதுக்கு இந்த மாதிரி வேலைகளை பார்த்தீங்கன்னா சரி. பிள்ளைகளை கூர்மையாக்குறதுக்கு ரொம்ப வருஷமாச்சு இந்த இடத்துக்கு பிள்ளைகளை கூட்டிட்டு வருது, மறுபடியும் அவங்கள கூமுட்டை ஆகிற சில விஷயங்களுக்காக கூட சேர்ந்து கோஷ்டி போட்டுட்டு இருக்கேன் பத்தியலா, தப்பு, அதை பண்ணாதீங்க. ஏன்னா மொத்த எதிர்காலமும் அவங்கள நம்பிதான் உட்கார்ந்துருக்கு. அவங்கள மறுபடியும் அந்த குழிக்குள்ள தள்ளி அவங்கள கூமுட்டையாக்கி அதுல நீங்க அங்க இருக்கிற மாதிரியே இங்கேயும் ஆக்கணும்னு நினைச்சீங்களே, அது நடக்காது, நடக்கவும் யாரும் விட மாட்டாங்க. திருந்த பாருங்க. நன்றி. Taste the Daily. Taste the Daily.